என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். கவின், கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும், கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் கேப் புக் பண்ணி தரேன். ஐயோ கவின், நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், பட் கேப் பைக் எதுவுமே புக் ஆகல. புக் ஆகலையா? நீ வெயிட் பண்ணு, நான் வேணா புக் பண்ணி பாக்குறேன். ஐயோ கவின், நான் பண்ணி பார்த்துட்டேன், எந்த கேபும் இங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு, அக்காவுக்கு கால் பண்ணி அக்காவை வர சொல்றேன், அக்கா கூட்டிட்டு போவா. இவ்ளோ டைம்லயும் அக்காவுக்கு தான் கால் பண்ணுவியா கவின்? நீ கூட்டிட்டு போய் விட மாட்டியா கவின்? என் அக்கா வருவா, என் அக்கா கூட நீயும் வா, நானும் வரேன். ஐயோ கவின், டைம் ஆயிடுச்சு கவின், இன்னும் உங்க அக்கா அங்கிருந்து வரதுக்குள்ள லேட் ஆயிரும் கவின். ப்ளீஸ் கவின், கூட்டிட்டு போ கவின். அந்த சைடு தானே போற, ப்ளீஸ் கவின். எனக்கு டைம் ஆயிடுச்சு கவின், ப்ளீஸ் கவின். எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியாம இருக்கு கவின். கேப் எல்லாம் பார்த்தானே, கேப் வரல, அதனால தான் கவின் நான் உன்னை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு கூட்டிட்டு போ கவின். நானே உடம்பு சரியில்லைன்னு தான் இங்க வந்தேன் கவின். கூட்டிட்டு போ கவின், ப்ளீஸ் கவின். என்ன கூட்டிட்டு போ கவின். ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை கவின், ரொம்ப தலைவலியா இருக்கு கவின். உடம்பு சரியில்லையா? தலைவர வலிக்குதுன்னு சொல்றேன், இரு காராத எடுத்துட்டு வர சொல்றேன். ஏன்னா உன்னை பைக்லயோ இல்ல அக்கா கூட்டிட்டு வந்து விடுறதெல்லாம் செட் ஆகாது. ஆமா, கால் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயோ கவின், கொஞ்ச நேரம் கூட என்னால நிக்க முடியல கவின். கூட்டிட்டு போ கவின், ப்ளீஸ் கவின். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு கவின். சரி ஓகே, ஏறு போலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவின். ஓகே ஏறு. என்னடா நான் கூப்பிட்டு அப்படி இப்படின்னு நீ கூட்டிட்டு வந்துட்ட? எப்படா இன்னமும் நீ என்ன நம்புற? பாவுண்டா, நீ இன்னமும் அப்பாவியா இருக்க. எல்லாரையும் அக்கா மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆனா நான் அக்கா மாதிரியெல்லாம் இல்லடா. எனக்கு ஒண்ணு வேணும்னா என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், அதை நான் பார்க்க கூட மாட்டேன்டா. உன்னை அடையணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்போ நீ தெரிஞ்சுப்ப. ஆனாலும் என்ன நம்பி கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா, அங்க நிக்கிறடா. எப்படிதானோ நம்பனியோ தெரியல. உன் அக்காவுக்கு கால் பண்ணியாவது சொல்லிருக்கலாம், அதையும் நீ செய்யல. பிளான் போட்டு கரெக்டா தூக்கிருக்கேன். உன் அக்கா எப்படி இருந்தாலும் வரமாட்டா. உன் அக்கா நேரம் நைட் டைம்ல தேடுவான்னு அவ சொன்னா. எப்படிடா உன் அக்கா தேட போறா? என்ன 2 டேஸ்ல உங்க அக்காவுக்கு பர்த்டே, அதுக்கு எது சர்ப்ரைஸ் பண்ண போவேன்னு அக்கா நினைச்சிருப்பா. பாருடா, என்னோட நல்ல நேரத்தை கடவுளே சொல்றாரு, நீ என் கூட தான் வாழணும்னு. இதுல இருந்தே தெரிய வேணாவா கவின், நீ என்னோட ஆள்றா கவின். நீ எனக்கு மட்டும் சொந்தமானவன் கவின். ஏதோடா எப்படியோடா, நான் ரொம்ப ஹாப்பிடா கவின். என் மானமே போனாலும் பரவாயில்லடா, எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு உன் கூட வாழணும், அது மட்டும் தான்டா எனக்கு வேணும். நான் எதையும் யோசிக்க போறது கிடையாது. எனக்கு நீ வேணும், நீ மட்டும் தான்டா என்னோட லைஃப்க்கு வேணும். நீ தான்டா இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நடக்கலன்னா என்ன, இதுக்கப்புறம் நடக்கதானே போகுது. காலையில உனக்கும் எனக்கும் கல்யாணம்டா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற கவின். உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாந்துட்டேன். உன்னை லவ் பண்ணா ஏமாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன, நீ தாண்டா என்ன காதலிக்கல. சரி விட, நீ காதலிக்கலன்னா என்ன, இதுக்கு மேல காதலிப்பல, அது போதும்டா எனக்கு. எப்படியோ உன்னை காதலிக்கிறல, இதுக்கு மேல நீயும் உன்னை காதலிக்க வைப்பேன்டா. ஏதோ ஒண்ணு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம்டா. ஏதோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. எனக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் வந்துக்கும். நீயும் நானும் சந்தோஷமா வாழுவோம் கவி. உன் அக்கா உன் மாமாவெல்லாம் விட்டுட்டு வந்துடுறா, நான் இருக்கேன்டா உனக்கு. உன் அக்கா மாமால உன்னை ஏமாத்துறாங்கடா, நான் மட்டும்தான் உனக்கு உண்மையா இருக்க போறேன். உன்னோட வைஃப் மட்டும் தாண்டா உனக்கு எப்போதும் உண்மையா இருப்பா, உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பா. நல்லா புரிஞ்சுக்கோ கவின், உன் கூட எப்போதும் நான் தான் இருப்பேன். நான் மட்டும் இருப்பேன் கவின். ஆனா பாருண்டா, உனக்காக என்னோட வாழ்க்கையே இது பண்ற வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் உனக்காக தான் கவி. நான் அவ்வளோ விரும்புறேன் கவி. உன்னை எங்கேயும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன் கவி. நீ எனக்கு மட்டும் தான்டா, எனக்கு மட்டும் தான். நான் ரொம்ப ஹாப்பிடா, கூட நான் சந்தோஷமா வாழ போறேன்டா. இந்த ஜென்மத்துல உன் கூட மட்டும் தானே நான் வாழணும். இதுக்காக என் ஃப்ரெண்ட் எல்லாம் உதவி செஞ்சிருக்கா தெரியுமா, அவளுக்காகயாவது நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம் கவின். ஆளுவோன்னு நினைக்கிறேன் கவின். சரி பாப்போம், இன்னொரு 4 மணி நேரம் தான் இருக்கு கவி. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு கவி. காலையில எந்திரிச்ச உடனே நீ ஷாக் ஆக போற பாரு. நீ உன் கையால என் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. நான் வெயிட் பண்ணுவேன் கவி, ரொம்ப வெயிட் பண்ணுவேன் கவி. விடிஞ்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம் மண்டபத்துல நடக்க வேண்டியது வீட்டுல நடக்குது. பரவாயில்லடா, இருக்கட்டும். நம்ம ரிசப்ஷன் வேணா பெருசா நடத்திக்கலாம், சரியா?
நீயும் நானும் கை கோர்த்துட்டு நடக்கும் போது எல்லாரும் ஜோடி சூப்பர்னு சொல்லுவாங்களா, அதுக்காக வெயிட் பண்றேன் கவின். பார்க்கலாம்டா, கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். பார்க்கதான் போறேன், நீயும் நானும் சந்தோஷமா வாழ்ற. உன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன். உன்னை லவ் பண்ணதுல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமாடா. ஆனா நீ தான் என்ன லவ் பண்ணல, ஏனே தெரியலடா. உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்ல நீ என்ன ஒருவேளை லவ் பண்ணுவியோடா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு தெரியும். ஏன்னா நீ பொண்ணுங்களை மதிக்கிற வேண்டாம். எனக்கு நீ தான் சொந்தம், உனக்கு நான் தான் சொந்தம். இந்த உலகத்துல நீ நான் மட்டும் தனியா வாழணும். உன் அக்கா மாமா யாரும் வேணாம், நம்ம தனியா வாழுவோம் கவி. எனக்கு உன்னை மட்டும் தாண்டா பிடிக்கும், உன் அக்காவெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா உன் அக்கா என்ன திட்டிகிட்டே இருப்பா தெரியுமா, அதனாலேயே உன் அக்காவை எனக்கு பிடிக்காதுடா. உன் அக்கா எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம்டா. எனக்கு நீ மட்டும் போதும் கவி. உன் கூட மட்டும் சந்தோஷமா வாழணும் கவி. இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. இந்த சந்தோஷத்தோட நீயும் நானும் வாழலாம், சரியா? நாளைக்கு காலையில நீ உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட போற கவி. கட்டிதான் ஆகணும் கவின், கட்ட வைக்கிற கவின். உனக்கும் எனக்கும் இந்த வீட்டுல கல்யாணம் கவின். நான் ரொம்ப ஹாப்பி கவின். ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அந்த தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும். என்னடி மயக்க போட்டு நல்லா படிக்க வச்சுட்ட போலயே உன் புருஷனை. ஆமா, இந்த பெட்ல தானே நாங்க 2 பேரும் வாழ போறோம். ஏன் உன் புருஷனை தரையில போட மாட்டியோ? எப்படி என் புருஷனை தரையில எல்லாம் போடுறது? என் புருஷன் கூட நல்லா வாழணும், அவன் கூட நல்லா சந்தோஷமா வாழணும்டி. அப்போ அவர் இப்படி கண் கலங்காம பாத்துக்கணும்ல. இப்படி பெட்ல படுக்க வச்சாதானே நல்லது. என் புருஷனுக்கு கீழே படுத்தலாம் பழக்கம் இல்ல தெரியுமா? ஆமா, உன் புருஷனுக்கு கீழே படுத்தலாம் பழக்கமே இல்ல, ரொம்ப பண்ணாத. ஆமாண்டி, என் புருஷன் ரொம்ப பாவம், அவெல்லாம் நல்லா சந்தோஷமா வாழணும். கீழெல்லாம் படுக்க வச்சு அவனுக்கு காய்ச்சல் வந்துடும். நாளைக்கு அப்புறம் எப்படி என் கழுத்துல தாடி கட்டுவா? இதுக்காக உன்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றிய, ஒரு பிரச்சனையும் இல்லையா? இவன் கூட தானே வாழ போறேன், ஸ்பாயில் ஆனா என்ன, எப்படியும் இவன் பேரு தானே சொல்ல போறேன். இவன் கூட வாழணும்னா இதை தவிர வேற எதுவும் இல்ல. வாழுவேன், இவன் கூட சந்தோஷமா வாழுவேன். எப்படி வாழ்றேன்னு மட்டும் பாரு. இவன் கூட இந்த ஜென்மத்துல நல்லா சந்தோஷமா வாழ போறேன். எப்படியோ விடிஞ்சா உங்க 2 பேருக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன் டி. தேங்க்யூ. ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்ல நீ ஏண்டி வந்த? ஹலோ ஹலோ, நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. என்னமோ நாங்க புருஷ பொருட்டி ஆக போறோம்ல, அப்ப தட்டிட்டு தாண்டி வரணும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் பிளான் பாட்டு கொடுத்தனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அது என்னமோ உண்மைதான், அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் டி. அந்த பயம் இருக்கட்டும். ஆமாமா, போடி ரொம்ப பண்ணாத. எப்படியோடு இவன் கூட வாழ போறல, அதனாலயே நான் ரொம்ப சந்தோஷம் டி. இவன் கூட வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, இவனே என் வீட்டுல என் ரூம்ல இருக்கான். நாளைக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம் வேற. அதெல்லாம் ஓகேதான். உங்க அக்கா மாமாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. இவன் அவங்க அக்கா மாமா கிட்ட இருந்து எப்படி பிரிச்சுட்டு வரேன் மட்டும் நீ பாரு. இவங்க அக்கா கூட இருக்கவும் விட மாட்டேன். இவன் எப்படி இவன் அக்கா கூட மாமா கூட வாழுவான்? என் கூட தான் இவன் வாழணும், என் கூட மட்டும் தான் இவன் வாழணும். இவனை இப்படி அவங்க அக்கா மாமா கூட பழக விட்டுட்டோன்னு ஏன் என்னையே கழட்டி விட்டாலும் கழட்டி விட்டுருவாங்க அவங்க குடும்பம். அவங்க அக்கா மாமா யாருன்னு தெரியல, அதெல்லாம் தெரியும். இவனோட பாசம் முழுசா எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும், அவங்க அக்கா மாமாவுக்கு கிடைக்கவே கூடாது. அக்கா மாமான்னு துடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை நான் பண்ணவே விட மாட்டேன். எப்படி என் பக்கம் மயக்கிறேன்னு மட்டும் பாரு. என் கூட மட்டும்தான் அவன் வாழணும். அவனோட பாசம் மொத்தமா எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். அவங்க 2 பேர்த்து கொடுக்கவே கூடாது. அவ்வளோ பொறாமையா இருக்கு தெரியுமா? என்னமோ அக்கா அக்கா நீ துடிக்கிற துடி இருக்கே, அதை ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல பொண்டாட்டின்னு துடிக்க வைக்கிறனால ஏன் பாரு. அவ்வளோ சீக்கிரம் இவன் அவங்க அக்கா கூட சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? முடியவே முடியாது. இந்த வீட்டுல தான் இவன் வாழ போறான். ஏன் கூட இந்த வீட்டுல இந்த ரூம்ல தான் இவன் தங்கணும். அப்படி பண்றானா இல்லையான்னு மட்டும் பாரு. விட்டுற மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் இவனை விட்டுற மாட்டேன். அவங்க கூட விட்டுட்டேன், அடுத்து பொண்டாட்டிங்கிற பாசமே போயிடும். ஒரு டைம் விட்டுட்டா கூட இவன் அங்கேயே வாழணும்னு நினைப்பான், இங்க வர மாட்டான். அதை நான் செய்ய விட மாட்டேன், நீ செய்ய விட மாட்டேன். என் கூட இந்த ரூம்ல எனக்கானவனா வாழணும். இவனை எப்படி நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் நீ நினைச்ச? உடனே இவன் அக்கா அக்கான்னு துடிப்பானா பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி மட்டும்தான். அக்கா நொக்காலாம் இங்க வர முடியாது. எனக்கு மட்டும்தான் இவன் முழு பாசத்தையும் கொடுக்கணும். அவங்க அக்காவோ மாமாவுக்கோ நான் கொடுக்க விட மாட்டேன்டி. அவங்க தாண்டி இவனை வளர்த்தாங்க. என்னமோ நடந்துட்டு போகுது. கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்கானவனா ஆயிட்டால, அதுக்கப்புறம் என்ன நான் பாசத்தை கொடுத்துப்பேன், அவன் எனக்கு பாசத்தை கொடுப்பான். அதை விட்டுட்டு நடுவில் அக்கா மாமா நான் தான் வளர்த்தேன் நீ தான் வளர்த்தேன்னா முடியாது. அதை நான் பண்ணவும் விட மாட்டேன். ஒரு டைம் விட்டுட்டா கூட இவங்க அக்காவும் மாமாவும் பேசி வேற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ரிவர்ஸ் கொடுத்துருன்னு கூட சொல்லுவாங்க இவங்க. அதை நான் பண்ண விட மாட்டேன்டி. அவன் கையில இருந்து மட்டும் நான் தாலிய வாங்கிட்டேன். அடுத்து அவ்வளவுதான், அவனும் எனக்கு அடிமை மாதிரி தான் இருக்கணும். அவனோட பாசத்தை எனக்கு மட்டும்தான் அவன் கொடுக்கணும். அவ்வளவு சீக்கிரம் வேற யாருக்கும் கொடுக்க விட மாட்டேன். நானு கொடுக்க விட்டுட்டு சும்மா பார்த்துட்டும் இருக்க மாட்டேன். எனக்கு புருஷனா எனக்கானவனா தான் இருக்கணும். ஏற்கனவே ஒருத்தனை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமே என்ன நம்பிதான் இவன் இருக்கணும். எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கேட்கணும். இவன் என்னோட புருஷனா எனக்கானவனா இருக்கணும். ஒரு விஷயம் செய்யணும்னா கூட என் பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன்னு இவன் நினைக்கணும்.
அந்த மாதிரி மட்டும் தான் நான் பண்ணுவேன். சரி நீ இங்கே இருக்கியா இல்ல வெளில வரியா? நான் இங்கே இவன் கூட உட்காந்துக்கிறேன், நான் பாத்துக்கிறப்போ. சரி என்ன ஏதுன்னு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு. நான் வெளியில தான் உட்காந்துருக்கேன், விடிஞ்ச உடனே சொல்றேன் நீ வந்துரு. கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிடணும்டி, எதுவும் மிஸ் பண்ணிடாத, எதுவும் வளரிடாத. நான் எப்படி வளருவேன்? நான் அதெல்லாம் வளர மாட்டேன். இங்க பேசுறதுக்கு நல்லதா இருக்கும், அத்தனை பேர் கேள்வி கேட்கும்போது வளரிட்டேனா எப்படி வளராம இருக்கேன்னு மட்டும் பாரு. உன் கண்ணுல இருந்து எப்படி கண்ணீர் வரும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் கண்ணுல இருந்து எப்படி கண்ணீர் வருதுன்னு மட்டும் பாரு. சரி என்னமோ சொல்ற, ஓகே விடு. நீ என்ன ஏதுன்னு பாத்துட்டு எனக்கு சொல்லு சரியா? நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு சொல்றப்போ காலையில எல்லாரும் வந்துட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு சரியா? நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடி. நீ உன்னை வீட்டுல டிராப் பண்ணதானே நான் வந்தேன். இப்ப எதுக்கு இங்க? இது யாரோட வீடு? நான் இங்க இருக்கேன். கவின், ஏன் கவின் என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை எப்படி கெடுத்த நீ? ஏன் கவின் இப்ப யாரு கவின் என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிப்பா? நான் என்ன பண்ண? நான்லாம் எதுவும் பண்ணல. இவ்வளவு வீட்டுல விடுறதுக்கு தான் நான் வந்தேன். கவின் பொய் சொல்லாத கவின், நேத்து நீ போதையில இருந்திருக்க கவின். எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல, நீ தேவையில்லாம பேசிட்டு. கவின் நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட கவின். எப்படி கவின் உன்னால இப்படி பண்ண முடிஞ்சுச்சு? நான் உன்னை எவ்வளவு நம்பனன்னு தெரியுமா கவின்? நீ எதை சொல்றதுக்கும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல தெரியுமா? இது நான் முதல்ல குடிக்கவே இல்லை. கவின் நீ பைக்ல என்கிட்ட என்னென்னலாம் பேசின கவின். என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொன்னியே கவின். நான் சொன்னேன். யாரோ என் முகத்துல கச்சீஃபை வச்சு இது பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கவின் பொய் சொல்லாத கவின். நீ தான் என்ன லவ் பண்றியே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே கவின். என்கிட்ட தப்பாவும் நடந்துக்கிட்டே கவின். இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காது. கிளம்பு, நான் ஒரு அக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி கவின் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நீ போய் சந்தோஷமா அங்க வாழலாம் நினைச்சிட்டு இருக்கியா கவின்? தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் உனக்கு. எப்படி கவின் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டே கவின். அப்பயும் நான் சொன்னனே கவின், எதுவும் வேண்டாம் எதுவும் வேணான்னு. இதெல்லாம் பண்ணாதான் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னியே கவின். நான் சொன்னேன். நீ தானே கவின் உன் வாயால சொன்ன. ஏ கவின் என் ஃப்ரெண்ட் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்ட. வெளியில வா கவின், எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல. யார்ட்டையும் எனக்கு பதில் பேசணும்னு அவசியமும் இல்ல. கவின் இந்த போதையில இருந்துட்டு என்கிட்ட என்னென்னலாம் பேசின கவின். இப்படி நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நம்மள கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னியே கவின். உண்மையாலுமே பொண்ணுங்களை நான் அடிச்சது கிடையாது. தேவையில்லாம அடிக்க வச்சிடாத. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது சரியா? கவின் நீ தானே கவின் பண்ண. என் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டு இப்ப தப்பிச்சு போலான்னு பாக்குறியா கவின்? முடியாது கவின், முடியவே முடியாது கவின். எனக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் கவின். உன்னை நம்பி தானே கவின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ தானே கவின் சொன்ன நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னியே கவின். போதும் நிறுத்து. எதுவா இருந்தாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காத. கவின் என் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டு நான் எப்படி கவின்? எந்த பொண்ணாலும் மானத்துல விளையாடுவாங்களா கவின்? நான் எப்படி கவின் அந்த மாதிரி பண்ணுவேன்? நீ எல்லாமே செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவின் தேவையில்லாம பேசாத கவின். வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டு நீ பேசுறியா கவின்? எனக்கு தெரியாது கவின், நீ எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் கவின். என் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்ட கவின். இந்த ஜென்மத்துல உன் கூட தான் நான் வாழணும். நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி கவின். இதை யாராலையும் மாத்த முடியாது கவின். ஆனா காலையில எந்திரிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்ச கவின். ஆனா போதையில நேத்து என்னன்னு பேசணும்னு கூட மறந்துட்டல கவின். போதும் கவின், வா கவின் போலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு சொல்லு. ஆன்ட்டி வழி விடுங்க, நான் போகணும். எப்பரா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நீ போலாம் நினைச்சிட்டு இருக்கியா? பாரு என் பொண்ணு எவ்வளவு அழுந்துட்டு நிக்கிறான்னு. ஏண்டா போதையில வந்துட்டு உன்னை ஃப்ரெண்ட்னு சொல்லி தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. எப்பரா நீயும் போதையில இருக்கா? சரி வீட்ல இருந்துட்டு போகணும்னு தானே விட்டேன். எப்பரா என் பொண்ணு உன்னால இப்படி பண்ண முடிஞ்சுச்சு? எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் முகத்துல யாரோ கச்சிஃபை வச்சு என்ன மயக்க அடிக்க வச்சாங்கன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். என் போனை கூட நான் என் அக்காவுக்கு கால் பண்ணும். எப்பரா உன் அக்காவுக்கு கால் பண்ணி உன் அக்கா வந்து பேசி அப்படியே போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையவே நாஸ்தி பண்ணிட்டு நீ போவியா உன் அக்கா கிட்ட சொல்லி? போன் கொடுக்க முடியாதுடா, உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன லட்சுமி, ஏன் இவ்ளோ சவுண்ட்? என் மலரு பாத்தியா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இவ என்னலாம் பண்றான்ட்டு? பொண்ணு ஏன் அதுக்குற வாழ்க்கையை கெடுத்துட்டான்? எனக்கு ஒன்னும் புரியல. நேத்து இவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. சரி அந்த பையனும் போதையில இருக்கான், சரி வீட்ல தங்கிட்டு போகணும்னு விட்டா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு போறான் மலர் அவன். என்ன லட்சுமி சொல்ற? ஆமா மலர், இப்ப தப்பிச்சு போலான்னு பாக்குற. அப்பா இல்லாத பொண்ணு தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டா போல மலர். ஏய், அப்பா இல்லாத பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவியா? உண்மை என்னன்னு தெரியாம பேசுறது முதல்ல நிப்பாட்டுங்க. என் அக்காவுக்கு கால் பண்ணணும், போன் தர சொல்லுங்க. என் மேல தப்பு இல்ல, நான் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன். என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. ஏடா, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நீ பேசுற பேச்சா இது? அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுவாளா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அப்பா இல்லாத பொண்ணுனால என்ன வேணாலும் பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை விட முடியாதுடா. போய் தாலி எடுத்துட்டு வா, கட்டு அந்த பொண்ணு கழுத்துல. என்ன லட்சுமி, உனக்கு ஓகே தானே? என்ன மலர் இப்படி பேசுற? என் பொண்ணு நல்லா இருக்கணும்ல மலர். இப்படி பண்ணிட்டா இவளை யாரு மலர் கல்யாணம் பண்ணிப்பா? கேட்டுச்சா? போய் தாலி எடுத்துட்டு வா லட்சு. அவன் இப்ப கட்டுவான். வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்பால இத பொண்ணு தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போறியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அக்காவுக்கு கால் பண்றேன். அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றேன். நான் ப்ரூஃப் பண்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. முதல்ல கவின் நீ வேணா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வா கவின். அதான் கவின் உண்மை. நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட கவின். நீ தானே கவின் சொன்ன இதெல்லாம் பண்ண நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
பண்ணுவாங்கன்னு. என்னம்மா உனக்கு கூடயுமா அறிவில்ல? நானும் அவனும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அவன் ஈஸியா இப்ப எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே ஈஸியா என்ன கழட்டி விட்டு போலான்னு நினைக்கிறான். கேளுங்க, நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணவன. ஆமா, நீ லவ் பண்ண, நான் லவ் பண்றேன்னு எங்கேயாவது வாக்கு கொடுத்தனா? எங்கேயுமே நான் திரும்பி கூட பார்த்தது கிடையாது உன்னை. என்னடா பொய் சொல்றியா நீ? அவளோட ஃப்ரெண்ட் நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. கவின் கூட சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் கவின். அதுக்கப்புறம் இவ தான் வேணான்னு சொன்னா. அவன் போய் சொல்றா. என்ன ஜாலரி அடிக்க வந்தியா? தேவையில்லாம என் மேல தப்பான பழி போட்டா அவ்வளவுதான் உனக்கு. போய் சொல்றா அவன். நீங்க அவனை நம்பாதீங்க. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு ஏன்பா இப்படி பேசுற? ஆண்டி, நான் உண்மையை சொல்றேன். உங்க பொண்ணு வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணல. அவ பொய் சொல்லிட்டு இருக்கா. ஏன்பா, யாராவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களாப்பா? இந்த வீட்டுல ஆம்பளைங்க இல்லாதனால நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சியாப்பா? சுத்தி எல்லாரும் நாங்க இருக்கோம்ப்பா. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிதாப்பா ஆகணும். அந்த பொண்ணு இதுக்கு மேல வேற யாரும் கல்யாணமும் பண்ண மாட்டாங்க. நீதான்ப்பா பண்ணணும். அந்த பொண்ணு கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். கட்டுப்பா தாலி அந்த பொண்ணு கழுத்துல. இப்போ சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. இருந்தாலும் நீங்க எல்லாரும் அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் தாலி கட்ட சொல்றீங்க. அதுக்காக அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவ கழுத்துல தாலி கட்டுற. ஆனா நான் தப்பு எதுவும் பண்ணல. அந்த பொண்ணை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றீ ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் அவ அனுபவிப்பா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்ன கவின், அப்படியே மாத்துறீங்களா கவின்? என் கழுத்துல தாலி கட்டுங்க கவின். கவின் நிறுத்துங்க கவின். கவின், என்ன கவின் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யாரு? நான் யாரா இருந்தா நீ என்ன பண்ண போற? கவின், நம்ம 2 பேரும் எவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க என்ன அவ கழுத்துல தாலி கட்ட போறீங்க? அவளை கம்பல் பண்ணி தாலி கட்ட சொன்னா கட்டிடுவீங்களா கவின்? நீங்க என்னதானே கவின் லவ் பண்றீங்க? என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கவின்? இது உங்க அக்கா கூட தெரியுமே கவின். என்ன கவின் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா பேசிட்டு இருக்கா? அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாமா இவன். எனக்கும் அவனுக்கு தான் பேச்சு. உங்ககிட்ட நான் பேச வரல, நீங்க பேசாதீங்க. கவின் சொல்லுங்க கவின். நீங்க எப்படி இங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பேசுறதுக்கு ஆமான்னு சொன்னா மட்டும் போதும். என்னமா பேசிட்டு இருக்க? இல்ல, அவங்க 2 பேரும் லவ் பண்ணல. அவ போய் சொல்றா. என்ன கவின், நம்ம லவ் பண்றோமா இல்லையா கவின்? ஆமா, நான் இந்த பொண்ணுதான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுதான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். ஆனா இவ தேவையில்லாம பழி போடுறா. என்னமா உண்மையா அதெல்லாம்? அங்கிள், அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டான் அங்கிள். அவன் லவ் பண்ணல அங்கிள். என்னையும் அவ லவ் பண்ணல அங்கிள். என்னமா உன்னையே லவ் பண்ணலையா? நீ லூசு, வாய முறி. அங்கிள், அது இல்ல, அவள லவ் பண்ணல அங்கிள். அவ போய் சொல்றா. இல்ல, நாளா போய் சொல்லல. இவன் என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தான். எங்களுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அதை வச்சுட்டுதான் அவ போய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல அங்கிள், அவ போய் சொல்றா. அவ ஏமாத்துறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். அவ போய் சொல்லிட்டு இருக்கா அங்கிள். எனக்கு நல்லாவே தெரியும். கவின் யாரையும் லவ் பண்ண மாட்டா அங்கிள். அந்த பொண்ணு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் சொல்லுது. அங்கிள், இல்ல போய் சொல்றா அங்கிள். சரி, 2 நாள்ல கல்யாணம் இல்ல அங்கிள். இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க அங்கிள். எங்க கல்யாணம் எப்ப வேணாலும் பண்ணிப்போம் அங்கிள். பாத்தீங்களா, அவ திருப்புற அங்கிள். அவ போய் சொல்றா. காப்பாத்தணும்னு வந்திருக்கா அவ. நான் காப்பாத்தணும்லாம் வரல. இவனை நான் அவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவனும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம். என்ன கவின், உண்மைதானே? ஆமா, உண்மைதான். கவின், போய் சொல்லாத கவின். தப்பிக்கணும்னு போய் சொல்லிட்டு இருக்க கவின். எனக்கு என்னமோ அவன் உண்மையை சொல்ற மாதிரிதான் இருக்கு. உன் பொண்ணுதான் ஏதோ பொய் சொல்றாளோன்னு தோணுது லட்சு. ஐயோ, என் பொண்ணு போய் சொல்வாளா? அப்படியெல்லாம் இல்ல. இல்லம்மா லட்சுமி, சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல லட்சுமி. அந்த பையன் அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு தாலி எடுத்து கட்டுறதுக்கு கூட அவன் யோசிக்கல. எங்களுக்கு இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம். தயவு செஞ்சு எல்லாரும் வழி விடுங்க. வாடா கவின், போலாம். அப்ப இங்கே தாலி கட்ட சொல்லுங்க. 2 நாள்ல கல்யாணம் தானே. லூசு, என்ன பண்ணிட்டு இருக்க? அவ வந்தா அவனை லவ் பண்ணவே இல்லை. எப்படி தாலி கட்டி வாங்கிக்குவா இவ? வாய்ப்பே இல்ல. ஆமா, அதுதான் உண்மை. தாலி கட்ட சொல்லுங்க. 2 நாள்ல கல்யாணம் தானே, தாலி கட்ட சொல்லுங்க. 2 நாள்ல கல்யாணம்னா இங்க வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி தாலி கட்டணுமா? என் அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லப்பா, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ தாலி கட்டுப்பா. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. நீங்க என்ன லூசா? முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னீங்க, இப்ப இங்க வந்துட்டீங்க. அப்ப நீ போய் சொல்றியாமா? காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காப்பாத்துறதுக்காகலாம் வரலனா. உண்மைதான் சொல்றேன். எங்களுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். என்னோட லைஃப் போனாலும் பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன். இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இல்ல. போய் தாலி கட்டிக்கோ. அவன் கையில இருந்து தாலி வாங்கிக்கோ கழுத்துல. என்னால முடியாது. என்ன பயமாடி? இல்ல, எனக்கு புரியல. வந்து காப்பாத்தணும் தானே நீ வந்திருக்க. நான் தான் சொல்றேன், நீ என் லைஃபே போனாலும் பரவாயில்லன்ட்டு. இப்ப என்ன, அவ என் கழுத்துல தாலி கட்டணும் அதானே? அதே தாண்டி. கவின், கட்டுங்க தாலிய. இல்ல, என்னால முடியாது. கவின், தாலிய கட்டுங்கன்னு சொன்னேன். இப்போ சொல்ற கட்டுங்க தாலிய. அவன் கட்ட மாட்டான். அவன் தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. இப்போ சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் நீயும் அவனும் லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இங்க தாலி கட்டுன்னு சொல்லி பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கேன். நீ அவனை காப்பாத்தாதான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவின், தாலி கட்டுங்கன்னு சொன்ன கவின். எனக்கே தெரியல, ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன? ஒரு கெட்டவளுக்கு தாலி கட்டுறதை விட எனக்கு தாலி கட்டலாம். நீங்க கட்டுங்க தாலிய. அவ சொல்றான்னு அவ கழுத்துல போய் தாலி கட்டுறீங்களா கவின்? எனக்கு அவளை பத்தி முழுசாவே தெரியும் கவின். அவ உங்க கூட சந்தோஷமா வாழ ஒண்ணும் வரல. உங்க அக்காவையும் உங்க மாமாவையும் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கா கவின். இப்ப சொல்லுங்க, அவ முக்கியமா நான் முக்கியமா? அது மட்டும் இல்ல, அவ கழுத்துல தாலி கட்டினீங்கன்னா உங்க அக்கா மாமா உங்க கூட வாழ மாட்டாங்க. நான் சொல்றேன், என் கழுத்துல தாலி கட்டுங்க. உன் வாழ்க்கை நான் எப்படி நாசம் பண்றது? நீ எனக்கு காப்பாத்த தானே வந்த. கவின், தாலி கட்டுங்கன்னு சொன்னேன். நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் கவின். தாலி கட்டுங்க.
இப்ப இவன் ஏன் புருஷன், நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியாடி? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இதுக்கு மேல இவனுக்கு வைஃப் நான் தான். எப்படி நீயும் அவனும் ரொம்ப வருஷமா லவ் பண்றீங்களா? இப்ப சொல்றேன்டி, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ காலேஜ்ல அன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ண, அவங்க கேங்கும் எங்க கேங்கும் ஃப்ரெண்டான, அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியும். மத்தபடி அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சொன்னது உண்மைதான், எனக்கு அவன் யாருன்னா தெரியாது. அப்புறம் ஏண்டி என் வாழ்க்கைக்குள்ள வந்த? நீ அங்க போட்ட பிளான் மொத்தமும் நான் கேட்டுட்டேன்டி. நீ எப்படி இவனை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? யாரு ஏமாத்துறாங்களோ கடைசியில அவங்களே ஏமாந்து நிப்பாங்க. அதுதான் உன் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கு. அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் நல்லவன் மாதிரி தெரியும். அது போதும். நீ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னை கூட்டிட்டு வந்தா மத்தியா, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அவ்வளவு நல்லவன்னு. இந்த மாதிரி கேவலமான ஒருத்திக்கு அவன் புருஷன் ஆக கூடாதுல, அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்டவன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதுமா, கிளம்பு. சாரி கவின், இப்படி எல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியாது கவின். உங்ககிட்ட பேசி கூட்டிட்டு போகணும் தான் வந்தேன். உங்க வாழ்க்கையை இனிமே நீங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையை நான் பாப்பேன் கவின், அவ்வளவுதான். எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் கவின். சாரி கவின். உங்க வாழ்க்கையில எப்போதும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க உங்க வாழ்க்கையை வாழலாம். வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா, சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற, ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும்.